வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. பழையன கழிந்து புதியன புகும் நியதியின் அடிப்படையில் 2024 இன்று நள்ளிரவுடன் விடைபெற்று புதியதொரு ஆண்டு பிறக்கப் போகிறது. ஒவ்வொரு புத்தாண்டு பிறக்கும் வேளையிலும் வழமையாக இடம்பெறுவது போலவே 2025 என்ன நடக்கும் தெரியுமா என்ற கோதாவில் பல்கேரிய பாபா வங்கா கணிப்புகளையும் பிரெஞ்சு கூனல் கிழவன் நொஸ்ட்ரடாமின் கணிப்புகளையும் 3ஆம் உலகப் போர் வெடிக்க உள்ளதான பரபரப்பு பீதிகளையும் இன்னும் ஓரிரு நாட்களுக்கு ஊடக பரப்புகளில் கண்டுகொள்ள முடியும். வருட ஆரம்பத்தின் நாட்களுக்கு பின்னர் இந்த ஊகங்கள் யாவும் ஓய்ந்துவிடும். வழமையாக ஒவ்வொரு புத்தாண்டு பிறக்கும் போதும் இந்த ஆண்டில் அது நடக்கும் இது நடக்கும் என கூறப்பட்ட பல விடயங்கள் கூறியது கூறியபடி இடம்பெறாமலேயே அந்த ஆண்டும் கடந்து விடுவதே பொதுவாக பதிவாகிக் கொள்ளும் நிலைமை. அந்த வகையில் வேண்டுமானால் ஒரு சுவாரஸ்யத்துக்காக 2025 என்ன நடக்கும் என்ற கணிப்புகளின் மீது நாளை ஒரு பார்வையை பதித்துக் கொள்ளலாம். ஆனால் அதற்கு முன்னர் 2004 விடைபெற்று 25 பிறக்கும் போது உள்ள இலங்கை நிலவரங்கள் பெரிதும் மக்களுக்கு ஆறுதல் தரும் நிலவரங்களாக இல்லை என்பது இன்றைய நாள் செய்திகளிலேயே தெளிவாக காண முடிந்தது. இலங்கையில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பிலுள்ள ஸ்ரீலங்கா காவல்துறையின் அதிகாரபூர்வமான யூடியூப் சேனல் எனப்படும் வலையொலி பக்கம் சைபர் அட்டாக் எனப்படும் இணைய ஊடுருவல் தாக்குதலுக்கு உள்ளாகிய நிலையில் அதன் பின்னர் ஸ்ரீலங்கா அச்சக திணைக்களத்தின் இணையதளம் மீதும் அதே பாணியில் ஊடுருவல் தாக்குதல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. இந்த பதிவு பதியப்படும் வேளை வரை இந்த இரண்டு தளங்கள் மீதான கட்டுப்பாடும் ஊடுருவல்காரர்களிடமே இருந்தது. இவ்வாறாக இடம்பெறக்கூடிய இணைய ஊடுருவல் தாக்குதல்களுக்கெல்லாம் எடுத்தோம் கவிழ்த்தோம் என ஏகேடிஆர் அரசாங்கத்தை குற்றஞ்சாட்டிக் கொள்ள முடியாது. ஏனெனில் இவ்வாறான இணைய ஊடுருவல்கள் மேற்குலக நாடுகளுக்கே ஒரு சவாலான விடயமாக தொடரும் நிலையில் இலங்கை போன்ற நாடுகள் இதற்குள் அகப்படுவது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விடயம்தான். ஆனால் மறுபுறத்தே 2025 பிறக்கும் வேளை அது கிரகோரி நாட்காட்டியின் அடிப்படையிலான புத்தாண்டாக இருந்தாலும் அதனை வரவேற்கும் வகையில் இலங்கை மக்களும் சில புத்தாண்டு பாரம்பரியங்களை செய்து கொள்வது வழமை. அந்த வகையில் ஆங்கில புத்தாண்டுக்கும் கிரிபத் எனப்படும் பாச்சோறு தயாரிக்கும் சிங்கள மக்களுக்கும் தைப்பொங்கலுக்கும் புத்தாண்டுக்கும் பொங்கலிடும் தமிழர்களுக்கும் இலங்கை தீவின் அரிசி தட்டுப்பாடு ஒரு சிக்கலாகவே இன்றும் துரத்தியது. அதிலும் சிங்களவர்கள் கிரிபத் பொங்கும் வெள்ளை பச்சை அரிசிக்கு ஏற்பட்ட பற்றாக்குறையால் புத்தாண்டை வரவேற்கும் வகையில் பாரம்பரியமான கிரிபத் பொங்கலிடுவது திடீர் சவாலாக வந்திருப்பதாக சிங்கள ஊடகங்களும் மாய்ந்து எழுதியுள்ளன. இன்று வெளியான பிரபல சிங்கள ஊடகங்களில் கூட பானைகளின் கதைகளை கேலி சித்திரங்கள் எனப்படும் நகைச்சுவை கோட்டோவியங்களிலும் காண முடிந்தது. 2025க்கு பாச்சோறு பொங்க பச்சை அரிசி இல்லையாமென ஒரு பானை சொல்ல, இன்னொரு பானை தேங்காய்க்கும் நாட்டில் தட்டுப்பாடாம் என இன்னொரு கதையை சொல்ல, மூன்றாவது பானையோ 2025 பிறக்கும்போது எங்களை ஒருவரும் கண்டுகொள்ள மாட்டார்கள் என சலித்துக் கொள்ளும் கோட்டோவியங்களை இன்று சிங்கள இணைய ஊடகங்களில் பார்க்க முடிந்தது. இலங்கையில் ஏற்பட்ட அரிசி சிக்கலால் அதன் இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகளை அவசரமாக ஏகேடிஆர் தரப்பு நீக்கிக் கொண்ட போதிலும் அவ்வாறாக நீக்கப்பட்ட கட்டுப்பாடுகளின் அடிப்படையில் இதுவரை இலங்கைக்குள் 75,000 மெட்ரிக் தொன்களுக்கு மேலான அரிசி நாட்டுக்குள் அனுமதிக்கப்பட்டாலும் இலங்கையின் உள்ளூர் அரிசி சந்தையில் பச்சை அரிசி போன்ற உள்ளூர் அரிசி வகைகளுக்கு தொடர்ந்தும் பற்றாக்குறை இருக்கத்தான் செய்கிறது. இலங்கையில் ஏற்பட்ட இந்த அரிசி தட்டுப்பாட்டுக்கு அந்த தீவில் உள்ள முன்னணி அரிசி ஆலை உரிமையாளர்களின் பதுக்கல் நடவடிக்கைகளே காரணம் என எழுந்த குற்றச்சாட்டுகளை அடுத்து ஏகேடிஆர் அரிசிக்கு நாட்டில் கட்டுப்பாட்டு விலையை அதிகரித்து பதுங்கி கிடக்கும் அரிசி மூட்டைகளை வெளியே கொண்டு வரும் தேடுதல் வேட்டைகளுக்கு சாட்டையை சுழற்றினாலும் நாட்டின் அரிசி நிலைமை சீராகிக் கொள்ளவில்லை. இலங்கை தீவை பொறுத்தவரை தற்போது அங்கு அரிசி வணிகம் அரசியல் மயமாக்கப்பட்டுள்ளதான விமர்சனங்கள் தீவிரப்படுகின்றன. ஏகேடிஆர் அரசாங்கத்தை பொறுத்தவரை இறக்குமதி செய்யப்படும் அரிசிக்கு ஒரு கிலோவுக்கு 65 ரூபாய் வரியை எடுத்துக்கொண்டாலும் போதுமான அளவுக்கு அரிசியை இறக்குமதி செய்ய அனுமதியை வழங்கி கொண்டாலும் நாட்டில் அரிசி நெருக்கடியை நிர்வகிக்க சரியான ஒரு தொழில்நுட்ப பொறிமுறை கடைபிடிக்க தவறப்படுவதால் புத்தாண்டு கிரிபத் சிக்கல் புதிதாக எழுந்துள்ளது. இந்த நிலையில் 3 மாதங்களுக்குள் நாட்டின் உறுதிப்பாடு உறுதிப்படுத்தப்படும் என ஏகேடிஆர் தரப்பின் முக்கிய முகமான சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச போன்றவர்கள் புதிய அபயங்களை மக்களுக்கு அளிக்க தலைப்பட்டாலும் தேசிய மக்கள் சக்தியின் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிங்கிரிய பகுதியில் வைத்து கும்பலொன்றால் தாக்கப்படும் அளவுக்கு அபாயமான நிலைமைகளும் புதிதாக ஏகேடிஆர் தரப்புக்கு எழுந்துள்ளன. ஆட்சி தரப்பைச் சேர்ந்த இந்த 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களான
குருநாகல் நாடாளுமன்ற உறுப்பினரான விஜயஸ்ரீ பஸ்நாயக்காவும் புத்தளன் நாடாளுமன்ற உறுப்பினரான அஜித் ஹிகானும் வீதிக்கு இறங்கியபோது கும்பலொன்று அவர்களை சுற்றி வளைத்தது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்னர் ஏகேடிஆர் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அறகலைய எனப்படும் போராட்ட காலத்தில் இடம்பெற்றது போல சீற்றம் அடைந்த கும்பல் ஒன்றால் சுற்றி வளைக்கப்பட்டு தாக்கப்பட முனைந்தது இதுவே முதல் தடவையாகும். தற்போது சமூக ஊடகங்களில் ஏகேடிஆரின் இந்த 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் கும்பல் முரண்படும் காட்சிகளும் அவர்கள் சுற்றி வளைக்கப்பட்ட காட்சிகளும் விரவி வருகின்றன. ஏகேடிஆர் தரப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சுற்றி வளைத்த சிலர் அவர்களை வாகனங்களிலிருந்து வெளியே இழுத்து தாக்க முயன்றதால் நிலைமை மேலும் மோசமடைந்தது. தமது வாகனங்களை சுற்றி வளைத்து அவற்றின் கதவுகளை வலுக்கட்டாயமாக திறந்து தன்னையும் தனது சகபாடி நாடாளுமன்ற உறுப்பினரையும் வெளியே இழுக்க குறித்த கும்பல் முயற்சித்ததாகவும் தனது வாகனத்தின் ஜன்னல் ஊடாக ஒருவர் தனது மார்பில் குத்தியதாகவும் சிஸ்டம் சேஞ்ச் நாடாளுமன்ற உறுப்பினர் இலங்கைத்தீவின் அரத பழசான வன்முறை சிஸ்டம் குறித்து பேசியுள்ளார். இந்த நிலையில் இவ்வாறாக சிங்கள பகுதிகளில் இடம்பெறும் அவலட்சண காட்சிகள் குறித்து தமிழர்களும் வக்கனை கதைகளை மட்டும் பேசி தப்பித்துக் கொள்ள முடியாது. ஏனெனில் புலம்பெயர் தமிழ் சமூகத்தில் அதிக வகைவாகத்தை கொண்ட கனடாவின் ஸ்காப்ரோ நகரில் உள்ள முக்கிய ஈழத்தமிழ் ஆலயத்தில் இடம்பெற்ற நிர்வாக சபை கூட்டத்தில் அடிதடி அளவுக்கு நேற்று முன்தினம் நிலைமை சென்றதும் கெனேடிய காவல்துறையை கூட்ட மண்டபத்துக்குள் புகுந்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர பிரயத்தனம் எடுத்த முயற்சியும் அதற்குரிய காட்சிகளும் தமிழர்களின் முற்றத்தில் இருப்பதும் வேறு விடயம். இந்த நிலையில் புத்தாண்டு பிறக்கவுள்ள நிலையில் இலங்கை கடற்பரப்பில் இதுவரை சீனாவின் ஆய்வுக்களங்களை மையப்படுத்தி கடந்த ஒரு வருட காலமாக நடைமுறையில் இருந்த தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் முடிவுக்கு வருகிறது. இதனால் இனிமேல் வெளிநாட்டு கடற்கலங்கள் இலங்கை துறைமுகங்களுக்குள் நுழைவதற்கும் இலங்கை கடற்பரப்பில் சில ஆய்வுகளை செய்வதற்கும் உரிய அனுமதியை வழங்க வேண்டிய நிலையை ஏகேடிஆர் தரப்பு இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எதிர்நோக்கிக் கொள்கிறது. ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட தடை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் நீடிக்கப்பட மாட்டாது என்பதில் ஏகேடிஆர் தரப்பு உறுதியாக இருப்பது தெரிகிறது. இதனால் இவ்வாறாக இலங்கை துறைமுகங்களுக்குள் அல்லது இலங்கை கடற்பரப்புக்குள் அனுமதிகளை வழங்கிக் கொள்ள இனிமேல் நிலையானதொரு புதிய செயற்பாட்டு நடைமுறையை உருவாக்க ஏகேடிஆர் தரப்பு முயற்சித்துக் கொண்டாலும் 2025 இந்த விடயத்தில் அயலில் உள்ள இந்திய பிரியனர் மற்றும் சீனாவின் நகர்வுகளை கொழும்பு அதிகார மையம் எவ்வாறு சமாளித்துக் கொள்ளப் போகின்றது என்பதும் ஒரு சுவாரஸ்யத்துக்குரிய வினா. ஆயினும் நிச்சயமாகவே கொழும்பு அதிகார மையம் இந்த சவால்களை சவாலே சமாளி என்ற ரீதியில் எதிர்நோக்கியே ஆக வேண்டும். அதிலும் குறிப்பாக இன்னும் சில நாட்களில் ஏகேடிஆர் டெல்லி பயணத்தைப் போலவே பெய்ஜிங் பயணத்துக்கும் பயணப்பட்டியை கட்ட உள்ளதால் அவர் தனது பெய்ஜிங் பயணத்தின் போது அங்கு வைத்து சொல்லக்கூடிய விடயங்களில் இப்போது உற்றுநோக்கல் உள்ளது. ஏகேடிஆர் சீனாவில் வைத்து சொல்லக்கூடிய விடயத்தின் மீதான உற்றுநோக்கல் ஒருபுறம் இருக்க அதனை கடுமையாக வறுத்தெடுக்கும் முகங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்த கருத்துக்கள் தமிழரின் அரசியல் பரப்பில் திடீர் உற்றுநோக்கலை ஏற்படுத்திக் கொள்கின்றன. தமிழர்களின் அரசியல் பரப்பில் தமிழரசு கட்சிக்கே பிரதான வகிவாகம் இருப்பதால் அந்த கட்சியை தவிர்த்து தமிழினம் முன் செல்ல முடியாது என்ற ஒரு கருத்தை தெரிவித்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழரசு கட்சி மக்கள் மத்தியில் இருந்த செல்வாக்கை இழந்த பாதையை தொடரும் வகையில் அதன் முடிவுகளும் அதன் பதவிகளுக்குரிய நியமனங்களும் அமையக்கூடாது என்ற ஒரு வலியுறுத்தல் வளையத்தை மறிந்துள்ளார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் தமிழரசு கட்சிக்கும் வழங்கிய தீர்ப்பை சரியாக புரிந்து கொண்டு அந்த தேர்தலில் மக்களால் நிராகரிக்கப்பட்ட சிலரின் ஆதிக்கத்தில் கட்சியை பயணிக்க விடாமல் கட்சியில் உள்ளவர்கள் நகர்வுகளை எடுக்க வேண்டும் எனவும் கஜேந்திரகுமாரின் அறிவுரை தமிழரசு கட்சியை நோக்கி பறந்துள்ளது. கஜேந்திரகுமாரை பொறுத்தவரை அவர் நேரடியாக சுமந்திரனின் பெயரை சொல்லாமல் விட்டாலும் சுமந்திரன் தான் தமிழரசு கட்சியை அழிப்பதான குற்றச்சாட்டு அவரது கருத்தில் தொக்கி நின்றது. அத்துடன் சுமந்திரன் போன்றவர்களின் ஆதிக்கம் தமிழரசில் நீக்கப்பட்டால், அதாவது சுமந்திர நீக்கம் தமிழரசு கட்சியில் இடம்பெற்றால் அந்த கட்சியுடன் தமது தரப்பு இணைந்து செயற்படுவதற்கும் தயார் என்ற வகையில் கஜேந்திரகுமாரின் செய்தியில் ஒரு பச்சை கொடி இருந்தது. தமிழரசு கட்சியுடன் ஒரு பொது புள்ளியில் இணைவது குறித்து அதன் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரனுடன் தான் ஏற்கனவே பேச்சுக்களை ஆரம்பித்து விட்டதாகவும் 2025 ஆண்டில் இந்த பேச்சுக்களை முன்னகர்த்த எதிர்பார்ப்பதாகவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறியுள்ளார். தமிழரசு கட்சி முறையான மாற்றங்களையும் சரியான திசை வழி பயணத்தையும் செய்யுமானால் தமிழினத்துக்கும் தமிழ் தேசிய அரசியலுக்கும் அது ஒரு சுவீட்சமாக அமையும் என கஜேந்திரகுமார் குறிப்பிடும் நிலையில் அவரது இந்த புதிய தந்திரோபாயத்தால் தமிழரசு கட்சியில் உள்ள சுமந்திர தரப்புகள் சீற்றமடைந்து சமூக வலைத்தளங்களில் கஜேந்திரகுமாரின் கருத்துக்கு எதிரான எதிர்வினைகளை பதிவிடுவதையும் காண முடிகிறது. ஆனால் தமிழரசு கட்சிக்கு திடீரென புகழாரங்களை சுட்டியபடி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அதனை நோக்கி புதியதொரு வளையத்தை எறிந்திருப்பது
2025ஆம் ஆண்டில் அந்த கட்சியில் சூமந்திர நீக்கம் இடம்பெற்றால் அதனுடன் இணைந்து செயற்படுவதற்கு தமிழ் தேசிய கட்சிகள் தயாராக இருக்கின்றன என்ற செய்தி சொல்லப்படுவது இங்கு ஒரு முக்கியமான விடயமாக உள்ளது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், தென்கொரியாவில் அண்மையில் நாடாளுமன்றத்தால் பதவி நீக்கம் செய்யப்பட்டு அதிகாரங்கள் முடக்கப்பட்ட அரசு தலைவர் ஜூன் சொக் யோலை கைது செய்யும் அழைப்பாணைக்கு நீதிமன்றம் இன்று அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது. இந்த நகர்வால் தென்கொரியாவில் பதவியில் உள்ள அரசு தலைவர் ஒருவர் பிடியாணியை எதிர்கொள்ளும் முதலாவது சந்தர்ப்பம் உருவாக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நாட்டில் ராணுவ சட்டத்தை அறிவித்து முழு நாட்டையும் அரசியல் குழப்பத்துக்கு ஆழ்த்திய குற்றச்சாட்டில் நாட்டின் அரசு தலைவரே தற்போது பிடியாணியை எதிர்கொண்டுள்ளார். அதிகார முறைகேடுகள் மற்றும் நாட்டில் கிளர்ச்சியை மேற்கொள்ள திட்டமிட்ட குற்றச்சாட்டில் அரசு தலைவருக்கு அனுப்பப்பட்ட 3 ஆணைகளுக்கு பதிலளித்துக் கொள்ள அவர் மறுத்ததை அடுத்தே இந்த கைது ஆணை பிறப்பிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த பிடியாணை சட்டவிரோதமானதென அரசு தலைவரின் தரப்பு வழக்கறிஞர்கள் குழாம் குறிப்பிட்டுள்ளது. தற்போது பிறப்பிக்கப்பட்ட பிடியாணை மூலம் அரசு தலைவர் ஜூன் சிக் யோல் விரைவில் கைது செய்யப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது அதிகாரங்கள் முடக்கப்பட்ட நிலையில் உள்ள அரசு தலைவர் பொது வெளியில் இருந்து பொதுவாகவே விலகியிருந்தாலும் அவர் மீது தற்போது தென்கொரிய அரசியலமைப்பு நீதிமன்றம் விசாரணைகளை நடத்தி வருகின்றது. இந்த விசாரணைகளின் முடிவில்தான் ஜூன் சுக் யோல் தொடர்ந்தும் பதவியில் இருக்க முடியுமா அல்லது அவரது அதிகாரங்கள் பறிக்கப்பட்டு அவர் மேலும் நடவடிக்கைகளுக்கு உள்ளாக்கப்படுவாரா என்பது தெரியவரும். அரசியல் நெருக்கடியில் உள்ள தென்கொரியாவுக்கு இன்னொரு மிகப்பெரிய நெருக்கடியாக 30 ஆண்டு காலத்துக்கு பின்னர் அங்கு இடம்பெற்ற விமான விபத்து உருவாகியுள்ளது. தென்கொரியாவைச் சேர்ந்த ஜேஜு ஏஆர் நிறுவனத்தைச் சேர்ந்த இந்த விமானம் விபத்தை சந்தித்துக் கொள்வதற்கு முன்னர் அதில் பயணித்த ஒரு பயணி தான் மரணிப்பதற்கு முன்னர் தனது நண்பருக்கு அனுப்பிய தொலைபேசி குறுஞ்செய்தியில் பறவைகள் விமானத்தில் மோதி இறக்கை பகுதிக்குள் சிக்கிக் கொண்டதான செய்தியை குறிப்பிட்டுள்ளார். இறக்கை பகுதியில் சிக்கிக் கொண்டதான விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். விமானத்தில் பறவைகள் மோதியதால் தாங்கள் தரையிறங்கிக் கொள்ள முடியாதென குறிப்பிட்ட அவர் தான் இறுதியான வார்த்தைகளை சொல்லிக் கொள்ள வேண்டுமா என இந்த குறுஞ்செய்தியில் பதிவிட்ட சிறிது நேரத்தின் பின்னர் அவரது தொடர்பு துண்டிக்கப்பட்டு விமானம் விபத்துக்குள்ளாகியிருந்தது. இந்த மோசமான விமான விபத்துக்கு பறவை கூட்டத்தின் மோதல், லேண்டிங் கியர் எனப்படும் தரையிறங்கு பொறிமுறையில் ஏற்பட்ட பழுது மற்றும் விமானம் மோதிய இடத்தில் அமைக்கப்பட்ட பாரிய கான்கிரீட் தடை ஆகியன காரணங்களாக குறிப்பிடப்படுகின்றன. இந்த கான்கிரீட் தடை இல்லாமல் இருந்திருந்தால் உயிர்ப்பலிகளின் எண்ணிக்கை குறைவாக இருந்திருக்கும் என சொல்லப்பட்டாலும் விபத்துக்கான உண்மையான காரணங்கள் இன்னும் கண்டறியப்படவில்லை. தரை இறக்கத்துக்கு முன்னர் பறவைகள் விமானத்தின் மீது மோதியதால் விமானி அவசரகால செய்தியொன்றை கட்டுப்பாட்டு கோபுரத்துக்கு அனுப்பியதாக கூறப்படுகிறது. மேடே 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 என 3 முறை அறிவித்துமுட்டு பறவை தாக்குதல் மற்றும் சுற்றி தாக்குதல் என்ற சொற்களை தனது மேடே செய்தியின் பின்னர் வெளிப்படுத்தியிருந்தார். அதன் பின்னர் விமானம் பேரழிவுகரமான விபத்துக்கு உள்ளாகியது. தற்போது விபத்து நடந்த இடத்திலிருந்து 2 கருப்பு பெட்டிகளும் மீட்கப்பட்டுள்ளன. அந்த பெட்டிகளில் உள்ள விமான தரவுகளும் குரல் பதிவுகளும் புலனாய்வாளர்களால் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே இந்த விபத்து குறித்த உறுதியான தகவல்கள் கிடைக்கும் என கருதப்படுகிறது. பொதுவாகவே விமானங்களின் இயந்திரங்களில் பறவைகள் மோதினால் இயந்திரம் செயலிழந்து அது விமானத்தின் ஹைட்ரோலிக்ஸ் பொறிமுறையை செயலிழக்க வைத்தால் லேண்டிங் கியர் எனப்படும் சக்கரங்களை கொண்ட அந்த பொறிமுறையும் இயங்காமல் போகும் என்பதும் புரிதலுக்குரிய விடயம். ஆயினும் விபத்துக்குள்ளான போயிங் 737 ரக விமானத்தில் மேனுவல் எனப்படும் கை செயல்முறையாக இந்த லேண்டிங் கியர் பொறிமுறையை அவசர நேரத்துக்கு இயக்கிக் கொள்ளலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆயினும் விபத்துக்குள்ளான விமானத்தில் விமானி இந்த கைமுறை செயல்முறையை அதாவது மேனுவல் செயல்முறையை லேண்டிங் கியரின் இறக்கத்துக்கு பயன்படுத்தாதமை இப்போது புலனாய்வாளர்களை மேலும் குழப்பத்துக்கு உள்ளாக்கியுள்ளது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்திவீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.